வணக்கம் நண்பர்களே. ஒருவருடைய ஜாதகப்படி திருமணம் தாமதமாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி, அதாவது கணவர் அல்லது மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு கேந்திர ஸ்தானங்கள்லேயோ திரிகோண ஸ்தானங்கள்லேயோ இருந்தாலும் அந்த 7ஆம் அதிபதியோட செவ்வாயோ அல்லது சனியோ அல்லது ராகுவோ இந்த கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இணைந்திருந்தாலும் அல்லது 2 கிரகங்கள் இணைந்திருந்தாலும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். அதே போல் கலஸ்தரக்காரகன் சுக்கிரன், காரக கிரகமான சுக்கிரன் ராகுவுடன் இணைந்து பலம் இழந்திருந்தாலும், கேதுவுடன் இணைந்து பலம் இழந்து இருந்தாலும், அல்லது சனியுடன் இணைந்து பலம் இழந்து இருந்தாலும், அல்லது சனியின் பார்வை அல்லது செவ்வாயின் பார்வைக்கு உட்பட்டு சுக்கிரன் பலம் இழந்து இருந்தாலும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். அதே போல் இந்த 7ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய பாவக்கிரகங்களை குரு பார்த்துட்டா தாமதமாக ஒருவருக்கு திருமணமும் ஆகும். அதாவது ஆணாக இருக்கும் பட்சத்தில் 27 வயதிற்கு மேலாகவும், பெண் ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் 25 வயதிற்கு மேலாகவும் குரு பார்த்தால், அந்த 7ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும் பாதிக்கப்பட்டுள்ள 7ஆம் அதிபதி மற்றும் கலஸ்தரக்காரகன் சுக்கிரனை குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தா தாமதமாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கின்றது. அதே போல் ஒருவர் ஜாதகப்படி 6, 8, 12 போன்ற திசா நடந்தாலும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். அதாவது 6ஆம் அதிபதி திசை நடந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி திசை நடந்தாலும் சரி, 12ஆம் அதிபதியோட திசை நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். அதே போல் ஒருவருக்கு கோச்சாரப்படி 7.5 சனி அல்லது அஷ்டம சனி அல்லது கண்டகச்சனி போன்ற அமைப்பு இருந்தாலும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். அப்போது ஒருவர் ஜாதகப்படி ஜாதகத்தில் எந்த அளவுக்கு தோஷம் அதிகமாக இருக்கின்றதோ அந்தளவுக்கு திருமணம் தாமதமாக செய்வது நல்லது. ஒருவருக்கு திருமணம் தாமதம் ஆகும் ஜாதகப்படி. ஒருவேளை இந்த கலஸ்தரக்காரகன் சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும் இயற்கை பாவர்களுடன் இணைந்து பலம் இழக்காமல் இருந்து குருவின் பார்வையில் இருந்தால் ஒருவருக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகும். அப்போ திருமணம் தாமதமாவதற்கு ஜாதக அமைப்பு தான் காரணம். அதற்கு 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் பலமாக இருந்தால் சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும். பலம் குறைவாக இருந்தால் திருமணம் தாமதமாகும். நன்றி, வணக்கம், நன்றி.